ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேசஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸென்ட்ரிக் லோடு, ஸோ டிஃப்ளெக்ஷன் அண்டர் த பாயிண்ட் லோடு தான் கொஷனில் வந்து கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார்மலி சென்டரில் லோடு இருந்ததுன்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். எக்ஸாம்பிள் இப்போது கேஸ் நம்பர் 3 பாருங்கள். ஸோ 3வது ஃபிகர் பாட்டமில் ஸோ லோடு வந்து எக்ஸாக்ட்லி சென்டரில் இருக்குது. அப்போ டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அண்டர் த பாயிண்ட் லோடு WL3/48 EI. இது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? பட் ரிமைனிங் 2 கேசஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ், அது எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு வித் எக்ஸென்ட்ரிக் லோடு A டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட், B டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதுக்கான டிஃப்ளெக்ஷன், ஸோ தட் இஸ் டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் C. ஸோ டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் C எப்படி எழுதலாம்னா, எழுதுகிறேன் பாருங்க. இங்கே WA²B² டிவைடட் பை 3EIL. ஸோ இதுதான் ஃபார்முலா, இதுக்கான டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், 1 by 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் C கிட்ட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து L/4 டிஸ்டன்ஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3L/4. ஸோ இந்த மாதிரி கொஷனில் கொடுத்துட்டு ஸோ டிஃப்ளெக்ஷன் அண்டர் த பாயிண்ட் லோடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வைங்க. அப்போ ஏவோட வேல்யூ L/4ம் Bயோட வேல்யூ 3L/4 அப்படின்ற மாதிரி எடுத்துப்பீங்க. இதை எடுத்துகிட்டு வந்து மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டிஃப்ளெக்ஷன் ஆஸ் 3/256 into WL3/EI. அதே மாதிரி ரெண்டாவது கேஸ் பாருங்கள். ஏவோட வேல்யூ எவ்வளோ இங்கே L/3, பியோட வேல்யூ 2L/3. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஃபைனலாக என்ன வருது, 4/243 into WL3/EI. லாஸ்ட் கேஸ் நமக்கு தெரியும். ஸோ லோடு வந்து எக்ஸாக்ட்லி அட் மிட் ஸ்பேனில் இருக்குது, சரிங்களா? L/2 ஏவோட வேல்யூ L/2, பியோட வேல்யூமே L/2. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ வருது, WL3/48 EI. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. அண்ட் இந்த மெயின் ஃபார்முலா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஜென்ரல் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணும் அப்படின்றதே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கார்டில் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கேஸ்டிக்லியானஸ் ஃபஸ்ட்டு திறமை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதுவுமே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் என்னென்னா ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெளிவாக புரியும். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.